Welcome to the class, students. Today let us continue history unit 2. In the last class we have seen establishment of political power by the English East India Company. Carnatic was first Carnatic war பார்த்தோம். In today's class we are going to continue the Carnatic war second Carnatic war 1749 to 54. The main cause of this war was the issue of succession in Carnatic and Hyderabad. The second Carnatic war ஃபார்ம் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா கர்நாடிக் ரீஜன்லேயும் ஹைதராபாத்லேயும் யார் நெக்ஸ்ட்டு கிங்காக பண்ணுறது, யார் கண்ட்ரியை ரூல் பண்ணுறது அப்படின்றது எனக்கு ஃபார்ம் ஆனது தான் இந்த செகண்ட் கர்நாடிக் வார். இதில் பார்த்திங்கன்னா அன்வருதீன் கான் அண்ட் சந்தா சாஹிப் ஆர் த டூ கிளைமெண்ட்ஸ் டு த த்ரோன் ஆஃப் கர்நாடிக் ரீஜனில் யாருக்கு நடுவில் போட்டி உருவாகுது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் கிங் ஆகிறதுக்கான அன்வருதீன் கானும் சந்தா சாஹிப்க்கு நடுவில் கர்நாடிக்லேயும், whereas Nazir Jung and Muzaffar Jung were the claimants to the throne of Hyderabad. கர்நாடிக் ரீஜனில் அன்வருதீன் கானுக்கும் சந்தா சாஹிப்க்கும் ஃபைட் க்ரியேட் ஆகுது யார் நெக்ஸ்ட் கிங் அப்படின்றதும். ஹைதராபாத்தில் அதே மாதிரியே நசீர் ஜங் அண்ட் முசாஃபர் ஜங் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் யார் நம்ம நெக்ஸ்ட் கிங் அப்படின்னு சொல்லி ஃபைட் க்ரியேட் ஆகுது. இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெஞ்சும் இங்கிலீஷும் உள்ள வராங்க. ஃப்ரெஞ்சு பார்த்திங்கன்னா கர்நாடிக் ரீஜனில் சந்தா சாஹிப்க்கும் ஹைதராபாத்தில் முசாஃபர் ஜங்குக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே டைமில் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களுக்கு யார், அன்வருதீன் கானுக்கும் நசீர் ஜங்குக்கும் யார் ஹெல்ப் பண்ண வர்றாங்க, பிரிட்டிஷ் பீப்புள். The French supported Sanda Sahib and Muzaffar Jung, while the British supported the other claimants with the objective of keeping their interest and the influence in the entire Carnatic region. Deccan region ஃபுல்லாக அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக பிரிட்டிஷ் பீப்புள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வராங்க. பேட்டில் ஆஃப் ஆம்பூர் 1749. Finally, Duplessis, the Sanda Sahib and Muzaffar Jung formed a great alliance and defeated and killed Anwaruddin Khan, the Nawab of Carnatic, on August 3rd, 1749 in the Battle of Ambur. இப்போ பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக யார் ஃபைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம், ஃப்ரெஞ்சு யாருக்கு சப்போர்ட் பண்ண வராங்க, சந்தா சாஹிப்பையும் முசாஃபர் ஜங்கையும். இவங்கெல்லாம் மூணு பேரும் சேர்ந்து ஒரு கிராண்ட் அலையன்ஸ் கூட்டணி வச்சு யாரை கில் பண்ணிட்டாங்க, அன்வருதீன் கானை கில் பண்ணிவிட்டு அவங்கள நவாப் ஆஃப் கர்நாடிக் இது பண்ணிட்டாங்க, டிஃபீட் பண்ணிட்டாங்க இந்த பேட்டில் ஆஃப் ஆம்பூரில் நடந்த பேட்டிலில். முகமது அலி, த சன் ஆஃப் அன்வருதீன், ஃப்ளட் டு ட்ரைனோபொலி அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்கிறது திருச்சி. அங்கே அன்வருதீன் சன் முகமது அலி என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க திருச்சிராப்பள்ளிக்கு. ஏன்னா அவங்க வாரில் டிஃபீட் பண்ணால் நம்மளை பிடிச்சி கொண்டு போய் ப்ரிசனில் வச்சுருவாங்க அப்படின்னு ரீசனுக்காக அவங்க அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க திருச்சிராப்பள்ளிக்கு. சந்தா சாஹிப் became the Nawab of Carnatic and rewarded the French with a grant of 80 villages around பாண்டிச்சேரி. இப்போ ஃப்ரெஞ்சினுடைய சப்போர்ட்டில் தான் சந்தா சாஹிப் அன்வருதீன் கானை டிஃபீட் பண்ணனால அவங்க ஃப்ரெஞ்சு ஹெல்ப் பண்ணாங்களே, அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெஞ்சுக்கு நம்ம ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னு சொன்னால், பாண்டிச்சேரிக்கு சரௌண்டிங்கில் இருக்கிற 80 வில்லேஜஸை ஃப்ரெஞ்சுக்கு அவங்க கிஃப்டாக கொடுக்குறாங்க சந்தா சாஹிப். In the Deccan too, the French defeated and killed Nazir Jung and made Muzaffar Jung as the Nizam. அதே மாதிரியே கர்நாடிக் ரீஜியன்லேயே இது பண்ணாங்க. அதே மாதிரி நிசாம் டெக்கான் ரீஜனில் என்ன பண்ணுறாங்க, நசீர் ஜங்கை கில் பண்ணிவிட்டு முசாஃபர் ஜங்கை நிசாமாக மேக் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நிசாமும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கிரேட் ஹெல்ப்புக்காக அவங்களுக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்குறாங்க. த நியூ நிசாம் கேவ் ஆம்பிள் ரிவார்ட்ஸ் டு த ஃப்ரெஞ்சுக்கு போதுமான அளவுக்கு, அவங்க போதும்னு சொல்கிற அளவுக்கு அவங்க தேவைக்கு அதிகமாகவே அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. யார், முசாஃபர் ஜங். He appointed Duplessis as the governor to all the territories in the south of the river Krishna. இப்போ யார், முசாஃபர் ஜங் கிருஷ்ணா ரிவருக்கு சவுத்தில் இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் ஃப்ரெஞ்சு கவர்னர் ஜென்ரலில் கவர்னராகவே அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க.
முசாஃபர் ஜங் வாஸ் அசாசினேட்டட் பை ஹிஸ் ஓன் பீப்புள் இன் 1757. முசாஃபர் ஜங் வந்து அவங்க கிங்டமில் இருக்கிற பீப்புளே என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள கொலை பண்ணிட்டாங்க, அசாசினேட்டட் இன் 1751. Zalafat Zang, the brother of Nazir Zang, was raised to the throne by Busi. Zalafat Zang அப்படின்றவங்க யார், நசீர் ஜங். நசீர் ஜங் டிஃபீட் பண்ணி தான் முசாஃபர் ஜங் வந்து நிசாம் ஆனாங்க. அப்போ முசாஃபர் ஜங்கு இறந்ததுக்கப்புறம் சலாஃபட் ஜங் நசீர்னுடைய பிரதர் வந்து த்ரோனுக்கு வந்துட்டார். சலாஃபட் ஜங் கிராண்டட் நார்தன் சர்க்கார் எக்ஸ்க்ளூடிங் த குண்டூர் டிஸ்ட்ரிக்ட் டு த ஃப்ரெஞ்ச். இப்போ அதுக்காக புசி அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா அகெயின்ஸ்ட்டு தானே இப்போ பிரிட்டிஷ் கவர்னர் ஜென்ரல் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, சலாஃபட் ஜங்க் வந்து குண்டூரை தவிர மற்ற டிஸ்ட்ரிக் நார்த்தன் சர்க்கார்ஸில் இருக்கிற ஏரியாஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. டியூப்ளசி பவர் வாஸ் அட் இட்ஸ் ஜெனித் பை தட் டைம். டியூப்ளசி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பவர் அட் தட் டைம் வந்து ரொம்ப ஹையஸ்ட் பொசிஷனில் இருந்துச்சு. டியூப்ளசி பவர் த ஃப்ரெஞ்சு கவர்னர் ஜென்ரலினுடைய பவர். நெக்ஸ்ட்டு பேட்டில் ஆஃப் ஆர்காட். Battle of Arcot 1751. In the meantime, Duplessis sent forces to seize the fort of Trichy where Muhammad Ali had taken its shelter. வந்து என்ன பண்ணாங்க, ஃப்ரெஞ்சு கவர்னர் ஜெனரல் வந்து என்ன பண்ணாங்க, திருச்சியில் இருக்கிற ஃபோர்ட்டை வந்து கேப்சர் பண்ண போகிறாங்க. அங்கே யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அன்வருதீனுடைய சன் முகமது அலி அங்கே வந்து பாதுகாப்புக்காக இருக்காங்க. சந்தா சாஹிப் ஆல்சோ ஜாயின் வித் த ஃப்ரெஞ்ச் இன் தயர் எஃபர்ட் டு பீசிஸ் திருச்சி. சந்தா சாஹிப் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெஞ்ச் ஏற்கனவே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால சந்தா சாஹிப் வந்து ஃப்ரெஞ்சுக்கு வந்து இந்த திருச்சியில் இருக்கிற ஃபோர்ட்டை கேப்சர் பண்ணுற அவங்களுடைய முயற்சிக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க சந்தா சாஹிப். Robert Clive's proposal was accepted by the British Governor Saunders, and with only 200 English and 300 Indian soldiers, Clive was entrusted to task of capturing Arcot. He attack proved successful. இப்போ வந்து ராபர்ட் கிளைவ்னுடைய ப்ரொபோசல் அவங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டு பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் வந்து என்ன பண்ணுறாங்க, 200 இங்கிலீஷ் சோல்ஜர்ஸையும் 300 இந்தியன் சோல்ஜர்ஸோடையும் அவங்க வந்து ஆர்காட்னுடைய ஃபோர்ட்டை கேப்சர் பண்ணுறோம் அப்படின்ற அந்த டாஸ்கோட அந்த முயற்சியோடு போகிறாங்க. அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுறாங்க. ஆர்காட் ஃபோர்ட்டை வந்து கேப்சர் பண்ணி அந்த ஆர்காட்டை கேப்சர் பண்ணிடுறாங்க ராபர்ட் கிளைவ் defeated the French at Orny and Kaveri Pak with the assistance of Major General Stryker Lawrence. சந்தா சாஹிப் was killed in திருச்சி. இப்போ ராபர்ட் கிளைவ் வந்து என்ன பண்ணாங்க, ஃப்ரெஞ்சு ஃபோர்ஸை வந்து ஃப்ரெஞ்சினுடைய பொசிஷன் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற ஏரியாவை ஆரன்லி காவேரி பார்க்லேயும் டிஃபீட் பண்ணிட்டாங்க. யாருடைய ஹெல்ப்போட, மேஜர் ஜெனரல் ஸ்ட்ரிங்க் லாரன்ஸ்னுடைய ஹெல்ப்னால சந்தா சாஹிப்பையும் திருச்சியில் கில் பண்ணிட்டாங்க. முகமது அலி வாஸ் மேட் த நவாப் ஆஃப் ஆர்காட் அண்டர் த பிரிட்டிஷ் ப்ரொடெக்ஷன். பிரிட்டிஷ்னுடைய பாதுகாப்பு மூலியமாக என்ன பண்ணிட்டாங்க, முகமது அலியை வந்து நவாப் ஆஃப் ஆர்காட்டாக மேக் பண்ணிட்டாங்க. the French government recalled Duplessis to Paris. அவங்க வந்து இந்த வாரில் வந்து ஆர்காட் வாரில் வந்து டிஃபீட் ஆனதுனால ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, டூப்ளஸியை அவங்களுடைய ஹோம் கண்ட்ரிக்கே திரும்ப கூப்பிட்டாங்க. ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. இப்போ பாண்டிச்சேரியில் ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுறாங்க. டியூப்ளஸி வாஸ் சக்சீடட் பை காட்கியூ. அவங்க டியூப்ளஸிக்கு அடுத்தது ஃப்ரெஞ்சு கவர்னர் ஜென்ரலாக யார் வராங்க பாண்டிச்சேரிக்கு, காட்கியூ. அவங்களுக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் ராபர்ட் கிளைவ் அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் நேம் என்ன, ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. அக்கார்டிங் டு இட் போத் த பவர்ஸ் அக்ரிட் நாட் டு இன்டர்ஃபியர் இன் த இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் த நேட்டிவ் ஸ்டேட்ஸ். யாரும் அவங்களுடைய உள்நாட்டு விவகாரத்தில் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரி பண்ணிக்கிட்டு தான், முடிவுக்கு வந்துக்கிட்டு தான் அந்த ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ தே வேர் டு ரீடைன் தயர் ஓல்டு பொசிஷன். அவங்களுடைய இப்போ வார்க்கு முன்னாடி வந்து இருந்த பொசிஷன் எல்லாம் அவங்க இழந்தத பகுதியெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்கவுங்க கண்ட்ரியை திரும்ப எடுத்துக்கிட்டாங்க. த நியூ ஃபோர்ட் ஷுட் நாட் பி ரீபில்ட் பை எய்தர் பவர். யாருமே புதுசாக எந்த ஃபோர்ட்டுமே கோட்டைகளுமே கட்டக்கூடாது அப்படின்றபோது இந்த ட்ரீட்டி மூலிமா என்ன ஆகுது, பிரிட்டிஷ்னுடைய பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. இந்த செகண்ட் கர்நாடிக் வார் வாஸ் ஆல்சோ ப்ரூவ்டு இன்கன்க்ளூசிவ். இப்போ செகண்ட் கர்நாடிக் வார் பார்த்திங்கன்னா எந்த வித இதுவும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் ஒரு
வந்துடுச்சு. ஏற்கனவே இருந்தது அவங்கவுங்களுக்குள்ளேயே திரும்ப எடுத்துக்கிட்டாங்க. த இங்கிலீஷ் ப்ரூவ்ட் their superiority on land by appointing முகமது அலி as the நவாப் ஆஃப் கர்நாடிக். அவங்க வந்து ரொம்ப சுப்பீரியர், நாங்கள் தான் ரொம்ப பெஸ்ட்டு, நாங்கள் தான் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எப்படி? பை அப்பாயிண்டிங் முகமது அலியை வந்து நவாப் ஆஃப் கர்நாடிக். த ஃப்ரெஞ்ச் வேர் ஸ்டில் வெரி பவர்ஃபுல் இன் ஹைதராபாத். ஹைதராபாத்தில் ஃப்ரெஞ்ச் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஹவவர் த ப்ரீடாமினன்ட் பொசிஷன் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் இந்த டெக்கான் பெனின்சுலா வாஸ் டெஃபினெட்லி அண்டர்மைன்ட் இன் திஸ் வார். இப்போ வந்து ஹைதராபாத்தில் வந்து அவங்க நல்லா பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே டெக்கானில் வந்து அவங்களால எதுவும் செய்ய முடியல, அவங்களுடைய பொசிஷன் வந்து அண்டர்மைன் பண்ண முடியல அப்படின்னு க்ரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட், தேர்டு கர்நாடிக் வார். த அவுட் பிரேக் ஆஃப் 7 years வார் இன் யூரோப் லெட் டு த தேர்ட் கர்நாடிக் வார் இன் இந்தியா. இப்போ யூரோப்பில் வந்து 7 years வார் யாருக்கும் பிரிட்டிஷ் பீப்புளுக்கும் ஃப்ரெஞ்ச் பீப்புளுக்கும் நடக்குது. அந்த வார் வந்து இந்தியாவில் எக்கோ ஆகுது. பை திஸ் டைம் ராபர்ட் கிளைவ் எஸ்டாப்ளிஷ்ட் த பிரிட்டிஷ் பவர் இன் பெங்கால் பை த பேட்டில் ஆஃப் பால்சி. இப்போ அந்த டைமில் பேட்டில் ஆஃப் பால்சி இந்தியாவில் 1757 நடக்குது. அப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பவர் இன் பெங்காலில் அப்படின்னு சொல்லி அவர் வந்து யார் ப்ரூவ் பண்ணுறாரு? ராபர்ட் கிளைவ். விச் ப்ரொவைட் தெம் நெசசரி ஃபினான்ஸ் ஃபார் த தேர்டு கர்நாடிக் வார். தேர்டு கர்நாடிக் வார்க்கு பிரிட்டிஷ்க்கு தேவையான ஃபினான்சியல் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிது. எது மூலிமா? பெங்காலை வந்து அவங்க கேப்சர் பண்ணனால. கவுண்டி லாலி வாஸ் டெப்யூட்டட் ஃப்ரம் ஃப்ரான்ஸ் டு கண்டக்ட் த வார் ஃப்ரம் த ஃப்ரெஞ்ச் சைடு. இப்போ கவுண்டி லாலி வந்து அனுப்புகிறாங்க ஃப்ரெஞ்சு கவர்னர், ஃப்ரான்ஸ்லேருந்து ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டு யாருடைய சைடில் ஃபைட் பண்ணுறதுக்காக? ஃப்ரெஞ்சு சைடில் தேர்டு கர்நாடிக் வார்க்கு ஃபைட் பண்ணுறதுக்காக. ஹி ஈஸிலி கேப்சர்டு ஃபோர்ட் செயின்ட் டேவிட். ஹி ஆர்டர்ட் புஷி டு கம் டவுன் டு கர்நாடிக் வித் ஹிஸ் ஆர்மி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க? வார் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஈஸியாக கவுண்டி லாலி வந்து ஃபோர்ட் செயின்ட் டேவிட் வேலூரில் இருக்கிற ஃபோர்ட்டை கேப்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க? கவுண்டி லாலி வந்து புஷி ஃப்ரெஞ்சு கவர்னர் ஜென்ரலை கர்நாடிக் ரீஜியன்லேருந்து அவங்களுடைய ஆர்மியோட வாங்க வந்து பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம ஃபைட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு கவுண்டி லாலி. இந்த சுச்சுவேஷனை ராபர்ட் கிளைவ் யூஸ் பண்ணிக்கிட்டு புஷி வந்து அங்கேருந்து புறப்பட்ட உடனே என்ன பண்ணிட்டாரு? போய் அட்டாக் பண்ண ஆரம்பித்தார் கர்நாடிக் ரீஜியனை. Taking advantage of Bussy's departure, Robert Clive sent Colonel Ford from Bengal to occupy northern Sarkars part, a part of Andhra Pradesh and Odisha. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா அங்கே போய் கேப்சர் பண்ண பிடிச்ச சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு ராபர்ட் கிளைவ் வந்து கர்நாடிக் ரீஜனை கேப்சர் பண்ணுறாரு. இந்த ஏரியா தான் பார்த்திங்கன்னா நார்தன் சர்க்கார்ஸ். இந்த ஏரியாவை கேப்சர் பண்ணுறாரு ராபர்ட் கிளைவ். புஷி வந்து அங்கேருந்து கர்நாடிக் ரீஜியன் இதுக்கு ஷிஃப்ட் பிரிட்டிஷ் வந்து கேப்சர் அங்கே போனதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? பிரிட்டிஷ் வந்து நார்தன் சர்க்கார் ஏரியாவை கேப்சர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, பேட்டில் ஆஃப் வேண்டி வாஸ் 1760. The decisive battle of Third Carnatic War was fought on January 22, 1760. இப்போ ஸ்ட்ராங் பேட்டில் தான் தேர்ட் கர்நாடிக் வார். அந்த வார் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது? பேட்டில் ஆஃப் வேண்டி வாஸ் 1760 June 22. The English army under General Ayercourt totally routed the French army under the Lally. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஆர்மி கவுண்டி லாலினுடைய லீடர்ஷிப்லேயும் பிரிட்டிஷ் ஆர்மி வந்து ஜென்ரல் அயர்கூட் அப்படின்ற அவங்களுடைய லீடர்ஷிப்லேயும் ஆர்மி வந்து லீட் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. இப்போ இங்கிலீஷ் ஆர்மி வந்து என்ன பண்ணாங்க? ஃப்ரெஞ்சினுடைய ஆர்மியை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. வித்தின் ஏ இயர் த ஃப்ரெஞ்ச் ஹேட் லாஸ்ட் ஆல் தயர் பொசிஷன் இன் இந்தியா. இப்போ அந்த வார் முடிஞ்சு வேண்டி வாஷ் முடிஞ்சு 1 இயர்க்குள்ளேயே ஃப்ரெஞ்சுக்கு வந்து இந்தியாவில் இருந்த எல்லா ஏரியாஸும் என்ன பண்ணிட்டாங்க? லாஸ் பண்ணிட்டாங்க. லாலி ரிட்டர்ன் டு ஃப்ரான்ஸ் வேர் ஹி வாஸ் இம்ப்ரிசன்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட். லாலி ஃப்ரான்ஸ்க்கு ரிட்டர்ன் திரும்ப போனதுக்கப்புறம் அவரை சிறையில் அடித்து அவரை வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். தேர்டு கர்நாடிக் வார் பார்த்திங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் மூலியமாக கேம் டு அன் எண்ட். The 7 years war was concluded by the Treaty of Paris. 7 years war யூரோப்பில் வந்து இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடுவில் வார் வந்து நடந்த வார்
ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் மூலயமா கேம் டு அன் எண்ட். த ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி வேர் கிவன் பேக் டு த ஃப்ரெஞ்ச். அப்போ வந்து அவங்க கேப்சர் பண்ண பிளேஸை ஃப்ரெஞ்சுக்கிட்டேயே கொடுத்துட்டாங்க அக்கார்டிங் டு த ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். பட் தே வேர் ஃபார்பிடன் ஃப்ரம் ஃபோர்ட்டிஃபையிங் திஸ் பிளேசஸ். இப்போ வந்து அவங்களுக்கு என்ன தடை விதிச்சாங்க, அதை வந்து பாதுகாப்பு பண்ணக்கூடாது, ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ஆர்மிஸை வந்து பலப்படுத்தக்கூடாது, ஆர்மி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃப்ரெஞ்சுக்கு வந்து ஆர்டர் போட்டாங்க. ஸோ த ஃப்ரெஞ்ச் டொமினியன்ஸ் இன் த இந்தியா ப்ராக்டிக்கலி கேம் டு ஒன் எண்ட். இப்போ இதனால் என்னாச்சு, அவங்க வந்து ஃபோர்ட்டை எதுவும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடாது, ஆர்மியை எதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றனால ஃப்ரெஞ்சினுடைய பவர்ஃபுல்லாக இந்தியாவில் கேம் டு ஒன் எண்டு.